கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வந்து நார்மலா செய்கிற பஜ்ஜி போண்டா இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கார்ன் பக்கோடா தாங்க செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே செய்கிற ஸ்நாக் தாங்க. எப்படின்னு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியில் வந்துட்டு நம்ம கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் விட வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துருங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை நார்மலாக ஆனியன் பக்கோடாவுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்த கார்ன் வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்து டக்குன்னு பண்ணிடணும். அது கூட வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு ஒரு கப்பு, அரிசி மாவு அதிகமாக போச்சுன்னா இறுகின மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, காரத்துக்கு வந்து தேவையான மிளகாய் பொடி ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து பெருங்காயத்தூள் அதுவும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி எடுத்துக்கோங்க. நான் கலருக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப போயிடுச்சுன்னா எண்ணெய் இழுத்துரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போடுறதுக்கு வந்துட்டு உடனே போட்டுறணும். நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு இருக்காதீங்க. எண்ணெய் இழுத்துரும் ஃபுல்லாக. ஸோ நம்ம நல்ல சூடான எண்ணெயில் வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. குட்டீஸ்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ இங்கே இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.